ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி அண்ட் ஈஸியான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பிரியாணி, கீரைப்பச்சடி. இதுக்கு நாம் கடாயில் எண்ணெய் சேர்த்து க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாற வரைக்கும் நாம் பொரித்து எடுத்துக்கலாம். இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாம் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். சோம்பு, அன்னாச்சிப்பூ, லவங்கம், பட்டை, கல்பாசி எல்லாத்தையுமே நாம் சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதும் நாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் நாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, நறுக்குன தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நறுக்குன கொத்தமல்லி, புதினா, இதெல்லாம் வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, பிரியாணி மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துட்டு நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இப்போ நாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்ந்து எல்லாம் வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லேசாக கொதித்ததும் ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து கொடுத்து நாம் விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓரங்களை விட்டு நாம் கிளறி கொடுக்கலாம். காலிஃப்ளவர் பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு நாம் இப்போ சைட் டிஷ் பார்த்துடலாம். கடாயில் பாலக்கீரை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதை நல்லா நாம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்ததும் நம்ம கீரையை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம தயிரில் வதக்கி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிளகு பொடி, உப்பு, ஜீரகப்பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம்.
இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பு இதழோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம காலிஃப்ளவர் பிரியாணியோட சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.